ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நாளைக்கான எபிசோடில் வம்சி வந்துட்டு அவங்க சொந்த வீட்லேயே 10 லட்ச ரூபாயை திருடி அவங்களோட எக்ஸ் லவருக்கு கொடுத்துட்டு சந்தோஷமாக சரி நீ இவ்வளோ தொல்லையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாயாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்தா திடீர்னு குறுக்க ஒரு கார் வருது. அது யாருன்னு பார்த்தா நைனிகா மேடம் ஏசிபியோடது. அவங்க வந்தோடனே ஹே எங்கே போயிட்டுருக்க, தப்பிச்சு போயிடலான்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மேடம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், என்னுடைய டார்கெட்டே நீ தான்டா ஃபஸ்ட்டு, சரசந்திராவை எதுக்கு கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எல்லாம் பண்ணல மேடம், என்ன என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நீ தாண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அப்படியே புலம்பிட்டே வராரு. மேடம் நான் பண்ணல மேடம், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நான் பண்ணலை, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. எல்லாருமே தப்பு செய்கிறவங்க எல்லாருமே அப்படி தாண்டா சொல்கிறாங்க, நான் பண்ணலன்னு. அதை எப்படி நாங்கள் உண்மையை வர வைக்கணுமோ அப்படி எங்கள் ஸ்டைலில் வர வைக்கிறோம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் நான் சொல்கிறது கேளுங்க மேடம், நீங்கள் ரொம்ப தப்பாக முடிவெடுத்திருக்கீங்க மேடம். இல்லைங்க மேடம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏசிபி இருந்துட்டு ராஜேந்தர் இவனை தூக்கி லாக்கப்பில் போடுங்க, ஆக வேண்டியது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இவனையெல்லாம் நம்ம ஸ்டைலில் விசாரித்தாதான் ஆக வேண்டியது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காக எல்லா இடத்தையும் ஏற்பாடு செஞ்சு கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சுட்டு லாடம் கட்டுறதுக்காக லத்தி எடுத்துகிட்டு போய் லாடம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடி தாங்க முடியாமல் அவனே மேடம் அங்கே என்ன நடந்தது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க. நான் வந்து சரசந்திராவை பார்க்குறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு அந்த அன்றைக்கி நைட்டு நான் போனப்போ அவர் வந்துட்டு குப்புற படுத்திருந்தார். நான் வந்துட்டு எக்ஸ் லவர் கூட பேசிகிட்டு இருக்கிறது அவர் பார்த்துட்டாரு. அதனால தான் என்னை அங்கே கூப்பிட்டுருந்தாரு. நான் அதுக்காக தான் அவரை பார்க்குறக்கு அங்கே போனேன். அங்கே போய் பார்க்குறப்ப ஏற்கனவே அவர் குப்புறப்படுந்து ரத்தம் வெள்ளம் போயிட்டு இருந்தது. எனக்கு எதுவுமே தெரியாது, இதுதான் மேடம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்க. மேடம் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டி இதுதான் மேடம் உண்மை, வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. நான் போகிறதுக்கு முன்னாடி யாரையோ அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா வீட்டில் வந்துட்டு பூமி அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி அவங்க அம்மா பரதநாட்டியம் ஆடுற மாதிரியே அவங்க மார்னிங் எந்திரிச்சோடனே பரதம் ஆடிட்டுருக்காங்க, காலில் சலங்கை கட்டிட்டு. இதெல்லாம் கேட்டு ஒவ்வொருத்தரும் வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துட்டு வியந்து போய் நிற்கிறாங்க. அவள் பார்க்குறக்கு சோபா சந்திரா, அதாவது அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வியந்து போய் நிற்கிறாங்க, இன்க்ளூடிங் அபூர்வாவும். அதுக்கப்புறம் கேபி வந்து கேட்குறாங்க, என்ன பார்க்குற பயந்துட்டியா, பார்த்தா சோபா சந்திரா மாதிரியே இருக்குதான்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்ட கேபி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னுடைய புத்தி என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உன்னை அழிக்க வந்தவ சோபா சந்திராவோட பொண்ணாக வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் தான் உனக்கு ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு என் முன்னாடி நீ பேசக்கூட பயப்படுவேன், நிற்க கூட பயப்படுறாள், என் முன்னாடி நீ வந்து சவால் விட்டு பேசுகிறியா? அந்த அளவுக்கு இடம் கொடுத்தது யார்? இந்த பூமி தானே. அவளை முதல்ல நான் வீட்டை விட்டு வெளியே துரத்துனா எல்லாம் உனக்கு எல்லாம் அடங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் பார்த்துட்டே இரு, யார் வீட்டை விட்டு வெளியே போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேபி போயிடுறாங்க. அப்புறம் சோபா சந்திராவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அபூர்வா, என்ன சோபா சந்திரா, நீ உன் பொண்ணை பொம்மை மூலமாக கட்டி வெளியே போட்டு காப்பாற்றிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அவள் இந்த வீட்டுக்கு வந்து என் கையால் தான் சாம்பல் ஆக போகிறான், அதை நீ அதனால் பார்க்கத்தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அபூர்வா ஏதோ பிளான் போட்டு வெளியே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப கத்துறாங்க, இங்கே வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறப்ப வந்துட்டு சரசந்திரா, அதாவது அவங்க வீட்டுக்காரரை வந்து யாரோ மறுபடியும் கொலை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் வெளியே நின்றுட்டு நியாயம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? பூமி, நீ தான் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நான் எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் நீ பார்க்குற லட்சணமா? மறுபடியும் கொலை பண்ணுறதுக்கு யாரோ வந்திருக்காங்க, இது கூட நீ பார்க்காம சுற்றிட்டு திரியிற, இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா எல்லோரும் பயப்பட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இப்போ யாரோ வந்தாங்க கொலை பண்ணுறதுக்கு எங்கள் மாமாவை, நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் இந்த பூமி தான் இத்தனைக்கு காரணம். இவ சொன்ன பெரிய விளாட்டா இப்போ பாரு, என்ன மறுபடியும் அதே தானே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீரா இருந்துட்டு, எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஏசிபிக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மீரா சொன்னான்னு. சரி அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? இங்கே வீட்டுக்கே வந்துட்டாங்க, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? வீட்டுக்கே வந்துட்டாங்க, மறுபடியும் எங்கள் மாமாவை கொலை செய்யறதுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படியா, உடனே நான் வரேன் இருங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? மேடம் நான்
நான் வரேன்னு சொல்கிறேன்ல வீட்டுக்கு, அங்கே தான் கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நைனிகா கூப்பிட்றாங்க. என்ன மேடம், இவன் வம்சி வந்துட்டு சொல்கிறத பார்த்தா அவன் தப்பு செய்யலைன்னு தெரியுது. அதுவும் இல்லாமல் அவன் இங்கே இருக்கிறப்ப அங்கே யார் கொலை பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க, அப்போது அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நம்மளுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜேந்திரன்ட்டு, மேடம் அவன் எந்த தப்பும் செய்யலைன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம், அவன் வந்துட்டு ஆள் வச்சு கூட அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கும் அப்பப்போ புத்தி வேலை செய்யுது, சரி வாங்க எதுக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்றாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி மறுபடியும் கொலை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அபூர்வா இருந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூமி தான் இத்தனைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அபூர்வா மேடம், நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், தேவையில்லாமல் கண்டதெல்லாம் பேசக்கூடாது, என் முன்னாடி நான் கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரின்ட்டு, சரி நீங்கள் எப்படி அங்கேருந்து இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாங்க. பூமி கேட்குறதுக்கு முன்னாடி அபூர்வா இருந்துட்டு, எல்லாம் இவ தான் காரணம், அங்கே தான் மறுபடியும் கொலை பண்ணுறதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நைனிகா இருந்துட்டு, அபூர்வா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நான் சாரி மேடம், அதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பூமி இருந்துட்டு, இல்லை மேடம் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து அங்கேயே ஏற்கனவே கொலை செய்யறதுக்கு யாரோ வந்தாங்க, இங்கே இருந்தாலும் நாங்கள் கண்ணில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்கோசரமே நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், அப்படி நாங்கள் பாதுகாப்பாக இருப்போங்கிறக்கோசரம் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அங்கே கொலை பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்போ ஏன் நீங்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேடம் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம், அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னும் எதுவும் விட தெரில, மறுபடியும் மேலும் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறக்கோசரம் தான் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் இன்றைக்கி வந்துட்டு, இதுவும் நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட் தான், சரி ஓகே, சரி அப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா, அப்போ ஏன் கவனிக்கல, அப்போ நீங்கள் சரச்சந்திரா முன்னாடி பார்க்கவே இல்லையா, அவங்க கொலை பண்ண வந்ததை, நீங்கள் எங்கே இருந்தீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இருந்துட்டு பூமி கொஞ்சம் நேரம் அபூர்வாவை பார்த்துட்டு, மேடம் நான் அதுக்கு தான் சிசிடிவி கேமரா வாங்க செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூர்வாவுக்கு ஷாக் ஆயிடுது. எங்கே செட் பண்ணி வைக்கிறீங்க, அப்போ வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் சரச்சந்திரா இருக்கிற ரூமுக்கு கரெக்டாக ரூமில் அவர் படுத்துட்டு இருக்கிற ஆப்போசிட்லேயே செட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதை பார்த்தோன்னே அபூர்வாவுக்கு ஷாக் ஆயிரும். அப்புறம் சரி ஓகே, குட் ஜாப், நீங்கள் இதில் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி போட்டு காட்டுறாங்க டிவியில். அந்த வீடியோவில் சரச்சந்திரா படுத்துட்ருக்காரு. அவர் பக்கத்தில் ஒருத்தர் கையில் க்ளவுஸ் போட்டு அவர் வந்துட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கிற அந்த ஆக்சிஜன் குழாயை வந்துட்டு எடுத்துட்டுன்னு அதை வந்துட்டு எல்லோரும் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. நைனிகா மேடம் வந்துட்டு அதை ரீப்ளே பண்ணி போட்டு காட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு கான்ஸ்டபிள் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் இவன் போட்டிருக்கிற க்ளவுஸு இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் இப்போ யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீரா வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் இல்லை, அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் கான்ஸ்டபிள் வந்துடுறாங்க. மேடம் இங்கே ஒரு க்ளவுஸ் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த க்ளவுஸும் அவன் போட்டுருக்கிற க்ளவுஸும் ஒன்றா மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு நைனிகா மேடம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே மீரா இருந்துட்டு, மேடம் இது எங்கள் வீட்டுக்காரோட க்ளவுஸு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுது. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் சரி வந்துட்டு வெளியே இருந்து உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு பார்க்குறாரு, இவங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காரு. ஆனால் யார் தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறது சரியாக சொல்லப்படலை. முக்கியமாக மீரா வந்துட்டு இது எங்கள் வீட்டுக்காரோடது அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுது. அதோட எபிசோட் முடிஞ்சிருது. தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் டாட்டா பாய்.